அப்பான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருபான்மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் இந்த இணைப்பில் இணைந்து சித்தாந்த பாடங்கள் சிலவற்றை சிந்திப்பதற்கு இறையருள் நமக்கு மிகப்பெரிய கருணையை செய்திருக்கிறது. அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன். அன்பர்களே, மணவாச கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்கம் என்ற நூலிலே நாம் இதுவரை ஆன்ம தத்துவங்கள் 24, அது 17வது பாடல்ல ஓதி இடும் நாளாரும் உற்று ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள் நூல் அறையுங்காள் தீதரவே வித்தியா தத்துவங்கள் தம்மை விளம்ப கேள் உத்தமனே நன்றா உனக்கு. ஆக 4, 24 வித்தியா தத்துவங்களை நாம் உனக்கு தெளிவாக கூறினோம். இனி உயிரினுடைய அறியாமையை நீக்குவதற்கு துணை செய்யக்கூடிய, மயக்க அறிவு நீக்குவதற்கு துணை செய்யக்கூடிய வித்தியா தத்துவங்கள் தம்மை விளக்க கேள். அந்த வித்தியா தத்துவங்கள் என்று சொல்லக்கூடியவைகளை விளக்கமாக சொல்லுகிறேன், கேட்பாயாக என்று இந்த திருப்பாடல்ல ஆசிரியர் தெளிவுபட காட்டுகிறார். இனி அடுத்த திருப்பாடல்ல அந்த வித்தியா தத்துவங்கள் எவை எவை என்பதை ஆசிரியர் அளவுபட காட்டுகிறார். அந்த வித்தியா தத்துவங்களாவன காலம், நியதி, கருதும் கலை, வித்தை, ஏல அராகம், புருடன், மாயை, மால் அறை 7 சொன்னோம். மால் அறை 7 சொன்னோம். அடைவாக சொன்ன இவை தம் உண்மை உண்ணி உரைக்கும் நாம் உற்று என்று இந்த திருப்பாடல்ல வித்தியா தத்துவங்கள் 7 பெயரை அழகாக ஆசிரியர் காட்டுகிறார். அவையாவன காலம் 1, நியதி 2, காலமாச்சு, நியதியாயிற்று 3, கருதும் கலை, அதன் பிறகு கலைக்கு பிறகு வித்தை, அதை தொடர்ந்து இருப்பது வித்தை, வித்தைக்கு பிறகு அராகம், அதன் பிறகு புருடன், மாயை. இப்படி இந்த வித்தியா தத்துவங்கள் 7 என்று சொல்லப்பெறுவன. வித்தியா தத்துவங்கள் 7. அந்த வித்தியா தத்துவங்கள் 7 எவை எவை என்பதை மட்டும் இந்த பாடல்ல அளவுபட காட்டினார். 18வது திருப்பாடல், அந்த ஃபைல் உங்ககிட்ட இருக்கும், அம்மா முன்னமே அனுப்பிச்சாங்க. அதை வாய்ப்பு இருக்கிறதோ கொஞ்சம் பிரிண்ட் எடுத்து கையில வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா பாடம் விளங்கும். ஆக
காலம் என்பது வித்தியாதத்துவங்கள்ல ஒன்று, நியதி என்பது வித்தியாதத்துவங்கள்ல ஒன்று. அடுத்து கருதும் கலை. கருதும் கலை நாம் எண்ணுவதற்குரிய கலை, கருதும் கலை. பிறகு வித்தை. வித்தை என்பது அறிவு நமக்கு விளங்குவதற்காக கொடுக்கப்படுவது, அது வித்தை. வித்தைக்கு அடுத்து ஏல அராகம். ஏல அராகம், அது ஏல என்பது பொருந்துதல் என்று பொருள். பொருந்திய அராகம். புருடன் மாயை. ஆக மொத்தம் 7. இந்த 7ம் மால் அற ஏழ் சொன்னோம். மால்னா மயக்கம்னு பொருள். மயக்கத்தை தீர நாம் 7 என்பது எண்ணிக்கையில 7 சொன்னோம். அது எப்படி சொன்னோம்னால் அடைவாக சொன்னோம். இந்த முறையில வித்யா தத்துவங்கள் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், பொருடன் இப்படி சொல்லியவற்றினுடைய இவை தம் உண்மை. இதனுடைய உண்மை இயல்பினை நாம் உண்ணி உரைக்கும். உண்ணி என்ற சொல்லுக்கு நினைந்து என்று பொருள். உண்ணி என்ற சொல்லுக்கு பொருள் நினைந்து. நினைந்து நாம் உற்று விளக்கமாக கூறுவோம் கேட்பாயாக. ஆக ஆன்ம தத்துவங்களோடு, ஆன்ம தத்துவங்கள் எத்தனை? 24. பூதமஞ்சு, புலனஞ்சு, அறிகருவி 5, தொழிற்கருவி 5, அந்த கரண 4. 5 கூட்டல் 5 கூட்டல் 5 கூட்டல் 5 கூட்டல் 4 24. அவையாவன நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5. அடுத்து காது, தோல், கண்ணு, நாக்கு, மூக்கு 5. அதன் பிறகு அந்த அறிகருவிகள் இவை. அந்த அறிகருவிகளுக்கு இருக்கக்கூடிய தன்மாத்திரைகள் பூதங்கள்ல ஓசை, ஊறு, உரு, சுவை, நாற்றம். இனி தொழிற்கருவிகள் கை, காலு, வாயு, எருவாய், கருவாய், அந்த கரணம், மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம். ஆக அந்த 24 தத்துவங்களோடு ஆன்மா உலக அனுபவத்துல மூழ்கி அறிவு மயங்கி கிடக்கும். அப்படி மயங்கி கிடக்கிற பொழுது உயிருக்கு அறிவு விளக்கம் தந்து அது அனுபவத்திற்கு தகுதி உடையவையாக செய்வது வித்யா தத்துவம். அப்போ உயிரிலே இருக்கிற மயக்கம் தீருவதற்கு, அறிவு தெளிவு பெறுவதற்கும் உதவி செய்வது எது? வித்யா தத்துவம். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், பொருடன். அதுல கலைக்கு முன்னாட கருதும் போட்டார். கருதும் என்ற சொல்லுக்கு எண்ணுதல் என்று பொருள். கருதற்குரிய. அடுத்து ஏலனார். ஏல அராகம் பொருந்துவதற்கு. ஏலன பொருந்துதல். அப்படி இருக்கக்கூடிய அந்த அராகம், அராக தத்துவம் என்று இந்த 7, இந்த வித்யா தத்துவங்கள் 7ம் எப்படி செயல்படும் என்பதை 19வது பாட்டுல காட்டுகிறார். ரொம்ப அருமையான பகுதி 19வது திருப்பாடல். வித்யா தத்துவங்களினுடைய செயல்பாடு அவையாவன எல்லை, காலம், புதுமை. எல்லை, காலம், புதுமை. இது கால தத்துவத்தினுடைய வேலை. எப்போதும் நிச்சயத்தல். இது நியதியினுடைய வேலை. அல்லல் தரும் கிரியை. அல்லல் தரும் கிரியை. ஆக கலை தத்துவம் என்பது ஆணவ மலத்தை சிறித நீக்கி ஆன்மாவுக்கு செயல்படக்கூடிய ஆற்றலை எழுத்துதல்.
ஆக ஆன்மாவுக்கு அது ஒல்லை அறிவு. இனி ஆசை. ஆசை என்பது அறிவை கொஞ்சம் எழுப்புவது. அது வித்தியாதத்துவத்தின் வேலை. காலம், நியதி, கலை, வித்தை. அராகம். அராகம் என்பது ஆசை. நமக்கு கிடைத்ததை காட்டிலும் கிடைக்காதவற்றிலே பெறுவதற்கு விருப்பத்தை உண்டு பண்ணுதல். இனி புருடன். காலம், நியதி, கலை, வித்தை ஐந்தும் சேர்ந்து உலக இன்பங்களை அனுபவிக்க முற்படுகிற பொழுது அதுக்கு புருட தத்துவம் என்று பெயர். இனி மாயை. நிலையில்லாத பொருள்களை நிலை என கருதி மயக்கத்தை செய்வது. இது மாயையின் வேலை. இப்படி 7 தத்துவங்கள் என்னென்ன செய்யும் காட்டினார். முதல் பகுதி பாருங்க. எல்லை, பலம், புதுமை. எல்லை, பலம், புதுமை. ஆன்மாக்களுக்கு கால தத்துவம் என்பது இறந்த காலத்தின் எல்லையையும் நிகழ்காலத்தின் பயனையும் எதிர்காலத்தின் புதுமையையும் கூட்டுவது. இப்போ சென்ற வகுப்பு நாம படித்தோம். அந்த வகுப்பினுடைய எல்லை போன வாரம் புதன்கிழமை படிச்சோம். இது இதனுடைய எல்லையை காட்டுவது. இனி இது எல்லை. இனி அடுத்து பாருங்க. பலம். பலம் என்பது நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்திலே வரக்கூடியவை. அது நிகழ்காலத்தின் பயன். அது பலன் காட்டினார். இனி அடுத்தாக்குல புதுமைன்னு காட்டார். இது எதிர்காலத்திலே வரக்கூடிய புதுமை. இப்படியாக இந்த கால தத்துவம் இறந்த காலத்தின் எல்லையையும் நிகழ்காலத்தின் பயனையும் எதிர்காலத்தின் புதுமையையும் காட்டி நிற்பது என்ன தத்துவம்? கால தத்துவம். இந்த கால தத்துவம் கணம், துடி, நாளிகை, மணி இப்படி பல்விதமாக வரையறுக்கப்பட்டு ஆன்மாக்களினுடைய நுகர்ச்சியை வரையறை செய்வதாகும். இப்ப நாமே இருக்கிறோம். 4 மணியில இருந்து 5 மணி வரை வகுப்பு. இது ஒரு வரையறுக்கப்பட்டது. இது இறந்த காலத்தின் எல்லை. வகுப்பு எத்தனை மணிக்கு தொடங்குச்சு? 4 மணிக்கு. எத்தனை பேர் பாராயணம் பண்ணாங்க? ஒரு 8-9 பேர். எவ்வளவு நேரம்? 10 நிமிடம். அப்ப 4:15 என்பது வகுப்பு தொடங்குவதற்கு முன்னால பாராயணம் செய்யப்பட்ட நேரம் 4:15. இனி நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்துல இணைப்பில் இருக்கிற பொழுது உண்மை விளக்கத்தினுடைய நூலை படிக்க பொருள் கேட்டோம். இது நிகழ்காலம். இனி இந்த படித்த வகுப்பு இருக்கிறதே, இதை நாம் வருகின்ற காலத்தில் சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது படித்ததுக்கு அப்புறமா இருக்கிற நிலை புதுமையா இருக்கும். அது புதுமைன்னு பேர். அப்ப காலம் 3 வகையா பிரித்து மக்களுக்கு அனுபவத்திற்கு துணை செய்கிறது. அவையாவன இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலத்தினுடைய எல்லையும் நிகழ்காலத்தினுடைய பயனையும் எதிர்காலத்தினுடைய புதுமையையும் காட்டுவது என்ன தத்துவம்? கால தத்துவம். இப்ப இதை சரியா படிச்சா 24 மணி நேரமும் சுவாமி உயிர்களுக்காக கொடுத்தது. அதுல இது நல்ல நேரம், கட்ட நேரம் என்று நாம் ஆரம்பத்துல கருதினாலும் கூட 24 மணி நேரம் யாருடையது? இறைவன் ஒவ்வொரு உயிருக்காக கொடுத்திருக்கிறான். எனவே இது கால தத்துவத்தினுடைய வேலை. அதற்கப்புறம் காலம். அடுத்து கலை. கலை என்பது வித்தை என்று பொருள். அது 2வது வரியில பாருங்க. அல்லல் தரும் கிரியை. ஆமா, அல்லல் தரும் கிரியை.
காலத்துக்கு அடுத்து நியதி தத்துவத்தை பாட்டுக்கேற்ப பாடுறார். முறைய வஞ்ச காலம் நியதி. நியதி தத்துவம் எப்போதும் நிச்சயித்தல் என்றால் யார் யார் என்ன வினைப்பயனை செய்கிறோமோ அந்த வினைப்பயன் செய்தவனை போய் சேருமாறு நிலைநிறுத்துதல். நாம தப்பு பண்ணுனா நம்மையே வந்து சேருமாறி செய்யறது எது? நியதி தத்துவம். இந்த நியதி தத்துவம் இருக்கிற வரைக்கும் ஒருத்தர் தப்பு ஒருத்தருக்கு போகாது. நான் செஞ்ச பாவம் நிச்சயமா மற்றவர்களுக்கு போகாது. மற்றவர் செய்யற கெடுதல் நமக்கு வந்து சேராது. யார் யாருக்கு என்னென்னவோ சிவஞான 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 போதம்னு ஒரு பொருள், சிவசார போகம்னு ஒரு நூல். அது சொல்லுவார், அவரவர்க்கு உள்ளபடி ஈசன் அருளாலே யார் யாருக்கு என்ன வினை இருக்கிறதோ அந்த வினைக்கு தக்கவாறு செய்வதுதான் நீதி தத்துவத்தின் வேலை. எப்போதும் நிச்சயத்தல். நீ எந்த ஜென்மம் எடுத்தாலும் சரி, அந்த ஜென்மத்துல உனக்கு இருக்கிற பலவினைய நீ அனுபவிக்கும்படியா இறைவன் ஆணைய வழியாக கொடுப்பது எது? நியதி தத்துவம். நியதினா ஒழுங்குன்னு அர்த்தம். ஒரு வரமுறை இல்லையா, ஒரு ஒழுங்கு இல்லையா, ஒரு நியதி இல்லையா அப்படின்னு கிராமத்துல கேட்பாங்க. நியதி என்பது முறையாக ஒழுங்காக மாறாமல். அப்படி நியதி என்கிற தத்துவம் எப்பொழுதும் அவரவர்கள் செய்த வினையை அவரவர்களுக்கே ஊட்டக்கூடிய செயலை செய்வது எது? நியதி தத்துவம். இனி அல்லல் தரும் கிரியை. ஆமா, கலை தத்துவம் என்ன செய்யும்? ஆணவ மலத்தை சிறிது நீக்கி ஆன்மாவின் செயலாற்றலை எழுப்பும். அதனால அல்லல் தரும் கிரியைனார். அதன் பிறகு ஆன்மாவுக்கு அல்லல் தரும் கிரியை ஒல்லை அறிவு ஆசை. ஆமா, ஒல்லை என்பது விரைவு என்ற பொருள்ல வந்தது. ஆமா, ஆக காலம் நியதி கலை வித்தை அராகம். அராகம் என்பது நாம் ஒரு பொருள்ல விருப்பமா ஒண்ணு பெற்றிருக்கிறோம், அதை காட்டில இன்னொன்னுக்கு நம்முடைய உள்ளம் போய் பற்றும். அப்ப பெற்றதை காட்டிலும் பெறாதவற்றில் விருப்பத்தை உண்டாக்குவது எதனுடைய வேலை? அராக தத்துவத்தின் வேலை. இப்ப நமக்கே ஒரு 5 ஏக்கரா வீடு இருக்கும், ஆனாலும் அவங்கள மாதிரி ஒரு அழகான வீடு இல்லையேன்னு ஒரு ஆசை வரும் இல்லையா? அவங்கள மாதிரி கார் இல்லையேன்னு ஆசை வரும். இப்ப எனக்கு கூட கவிதாமாவை பார்த்தா தொடர்ந்து வகுப்பு சிந்தனை, வகுப்புக்கு வாங்க வாங்க வாங்கன்னு தன்னுடைய அன்பான குரல்ல வாய்ஸ் மெசேஜ் அல்லது டைப்பு, வகுப்புக்கு முன்னாடியே வந்துருங்க என்று ஓட்டெடுப்பு, கருத்து கணிப்பு, இப்படி அவங்களுடைய அந்த தொண்டு ரொம்ப என்ன சொல்றது, நான் வணங்குகிற முறையில அமைந்திருக்கிறது இல்லையா? இதெல்லாம் எது? அராத்தகத்துவ வேலை. இப்ப எனக்கு என்ன ஆசை? எனக்கு ஏதோ வகுப்பு சொல்றது இருக்குது, ஆனாலும் அந்த மாதிரி செயல்பட முடியலையே. இதை பெற்றதை காட்டிலும் பெறாது. நாம சாப்பிட்டு இருப்போம், பக்கத்து பிளேட்ல என்ன இருக்குதோ அது மேல விருப்பம் இருக்கும் இல்லையா? அது எதனுடைய தத்துவத்தின் வேலை? வினைக்கு ஏற்ப அந்த ஆசையை தருவது அராக தத்துவம். அந்த ஆசையை தருவது அராக தத்துவம். இனி ஐம்புலனும் ஆற வரும் காலம் என்று நமக்கு காட்டினார். அதன் பிறகு இனி இந்த ஆன்மா காலம் நியதி கலை வித்தை அராகம் இவற்றோடு சேர்ந்து உயிர் உலக இன்ப துன்பங்களை அனுபவிக்கும். அப்படி அனுபவித்துக்கு புருண தத்துவம் என்று பெயர். அதான் ஆற வரும் காலம். மேல வருகிற காலம் வேறு முன்பாட்டுல, இங்க வருகிற காலம் வேறு. காலம் என்பது
இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் ஆகிய ஐந்தையும் வைத்துக்கொண்டு ஆன்ம தத்துவங்களும் செயல்பட பொருந்தி வருகிற காலம், அதற்கு புருடன் என்று பெயர். அது ஐம்புலனை விட்டே அந்த காலத்துக்கு அந்த அதுக்கு பஞ்சுக்கு 5 சட்டைன்னு பேருங்க. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் 5ம் சேர்த்தா 5 சட்டை என்று பொருள். வடமொழியில பஞ்ச கஞ்சுகம்னு சொல்லுவார்கள். அந்த முறையில பெற்றதை காட்டிலும் பெறாதவற்றில நமக்கு ஐம்புலனை நுகரும் காலத்து புருடன் என்று பெயர். ஆரவரும் காலம் குறியா மயக்கும். ஆக மாயை என்பது நிலையில்லாத பொருள்களை நிலையென கருதி மயக்கத்தை செய்வது. மயக்கும் என்று கொள் என்று நீ இதை அறிந்து கொள்வாயாக என்று கொள்ளு இருக்குது பாருங்க. கொள்ளுன்னா சாப்பிடுற கொள்ளு தானியம் நினைக்காதீங்க. கொள்வாயாக, இதை புரிந்து கொள்வாயாக என்று அருமையா காட்டினார். எனவே கால தத்துவம் என்பது வினைப்பயன்ல இதுவரை நாம் என்ன அனுபவித்து கழித்தோம், தற்போது அனுபவிப்பது எது, இனிமேல் புதிதாக வரக்கூடியது எது என்று வரையறை செய்வதற்கு இடமாக இருப்பது கால தத்துவம். அப்ப கால தத்துவம் இறைவனுடைய ஆணையின் வண்ணமாக செயல்படுவது. இந்த உண்மை தெரிஞ்சா 7:30 9 10 12 1 2 பாவம், அது தப்பில்லை. ஆரம்பத்துல அப்படி இருக்கும். சைதானம் படிச்ச உடனே எல்லா நேரமும் எல்லா மணியும் யார் கொடுத்தது? சிவபெருமான் கொடுத்தது. எனவே எல்லை பலம் புதுமை இனி எப்போதும் நிச்சயத்தல். ஆமா, வினைப்பயன்கள் யார் வினையை அனுபவிக்கிறார்களோ அந்த வினையை அந்த வினை செய்தவனை போய் சேரும்படியாக நிலைநிறுத்துதல் எப்போது நிச்சயத்தல்.